ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை இட்ஸ் எம்மி குசின் சேனல். என்னோட இந்த சேனல் பார்க்குற எல்லா அன்பான நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இதனோட இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால நான் இன்றைக்கி ப்ரெட் ஹல்வா பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு லாஃப் ப்ரெட் எடுத்துடுங்க. ஃபுல் ப்ரெட்டு நான் ப்ரெட்டோடைய பேக்கெட்டே எடுத்து நான் பண்ண போகிறேன். இது 2-3 ஸ்லைஸ் ப்ரெட்டில் கூட நம்ம பண்ணலாம், சிம்பிளாக சின்னதாக. இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு சின்ன பார்ட்டி இருந்தது, அதனால அதுக்கு ஸ்வீட் பண்ணணுன்னு இது பண்ணேன். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் நிறையா குடிச்சிடும் இந்த ப்ரெட்டு, அதனால் ஆயில் கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம். இப்போ சைட்ஸ் ப்ரௌன்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம், அப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ரொம்ப இதுக்கு நம்ம மெனக்கட வேண்டாம். இது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும், அப்போ தான் நம்ம ஹல்வா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட விடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ கடாயில் நம்ம ஒரு லாஃப் ப்ரெட்னால் ஒரு 12 ப்ரெட்டுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு 400-500 கிராம் சர்க்கரை விடலாம். ஒரு 500 கிராம் சர்க்கரை இல்லை 400 கிராம் போதும். இப்போ ஜாஸ்தி சுகர் தேவைப்படுது அப்படின்னு ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க, பேலன்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இது பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் நம்ம வறுத்து வச்சுருந்தாலே அதை 1 by 1 இதில் போட்டு நல்லா டிப் பண்ணணும், நல்லா மூழ்கணும். மூழ்கினா தான் அது சாஃப்டாகி உடையும். இப்போ இதை நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம உடைச்சிட்டு விடணும். இது இப்போ இந்த சுகர் சிரப்பில் மூழ்கின உடனே இது சாஃப்ட் ஆகிடும். நம்ம இப்படி இதை அமுக்கி உடச்சி விட்டுக்கணும். இருக்கிற மிச்ச ப்ரெட்டை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ 1/2 kg 200 கிராம் மில்க் பாயில் பண்ணி வச்சுக்கணும், அதை விடணும். நல்லா திக் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த கட்டி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் தெரியாமல் உடச்சி விட்டுடணும். இதை நல்லா ஊறும்போது உடஞ்சிரும் ஈஸியாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சிக்கணும். ஆனால் ஸ்டவ் ஆனில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணணும். இது நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெட் ஹல்வா ரெடி. இதுக்கு நம்ம கேஷ்யூ நட் கீழே நல்லா நெய் நிறைய போடணும், இதில் நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி இது நிறையா எண்ணெய் செக் பண்ணியிருக்கு, அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் நெய் விடுறேன். இதில் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம போட்டு அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் விட்டுட்டு, நெய்யோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ 4-5 ஒரு 10 ஏலக்காய் அதை நல்லா நம்ம இடித்து அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ நிறையா செஞ்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.